Hi, welcome to Triple C Max. Now exercise 1.2, we are going to start from definition. Let capital A and B be two non-empty sets. A relation R from A to B. A relation R from A to B. அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த A வந்து டொமைன், B வந்து கோடொமைன். இந்த டொமைனுக்கும் கோடமைக்கும் உள்ள ரிலேஷன் தான் என்னது, இந்த கேபிட்டல் R இஸ் a subset of A cross B. நம்ம பார்க்கக்கூடிய A ரிலேஷன் B இஸ் a subset of A cross B. அது எப்படி இருக்கணுமா, அந்த A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and Bக்கு சப்செட்டாக இருக்கணும். satisfying some specified conditions. ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இந்த இனி வரக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம ஏ ரிலேஷன் பி இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. எக்ஸுன்றது டொமைன், ஒய்ன்றது கோடொமைன். த்ரூ ஆர், ஆர்ன்றது தே வில் கிவ் சம் கண்டிஷன்ஸ். அந்த ரிலேஷன் தான் என்னது, கேபிட்டல் ஆர். தென் வி ரைட் இட் அஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா அந்த எக்ஸும் ஒய்யும் அந்த ரிலேஷனுக்கு, அந்த ஆர்டர் பேர் எக்ஸும் ஒய்னும் அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். இந்த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தேட், இந்த கோடுக்கு பேர் சச் தேட் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி. அப்போ டொமைன்னா எந்த வேல்யூ, எக்ஸ் வேல்யூ. கோடொமைன், கோடொமைன் எங்கே இருக்கும், செட் பியில் ஒய் வேல்யூ. ரேஞ்ச், ரேஞ்ச் எது, அந்த மேப் பண்ண ஒய் வேல்யூக்கு பேர் தான் ரேஞ்ச். இல்லஸ்ட்ரேஷன், இல்லஸ்ட்ரேஷன்னா எக்ஸாம்பிள். லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 1 3 5 7, பி ஈக்குவல் டு 4 8. முதல் நமக்கு எது தேவை, ஏ கிராஸ் பி தேவை. இங்கே நோட்டில் ஏ கிராஸ் பி எடுத்திருப்பாங்க. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம், 1 4 1 8 3 4 3 8 5 4 5 8 7 4 7 8. இந்த ஏ கிராஸ் பி ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. அடுத்து ரிலேஷன். இங்கே என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கேபிட்டல் ஆர் இஸ் ரிலேஷன் டிஃபைன்ட் பை இஸ் லெஸ் தென் ஃப்ரம் ஏ டு பி. அந்த ஏ டு பியில் ஏ வேல்யூ பியை விட சின்னதாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். இங்கே ஏ வேல்யூ 1, பி வேல்யூ 4, 1 4 1 4 எடுக்கலாமா, எடுக்கலாம். ஏன்னா 1 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 4, 1 4 வரும். அடுத்து 1 8 1 8 வருமா, வரும். 3 4 வரும். 3 8 வரும், ஏன்னா 3 வந்து 8ஓட சின்னது, 3 4ஓட சின்னது. 5 8 வருமா, 5 8 வரும். 5 4 வருமா, 5 4 வருமா, சாட்டிஸ்ஃபை ஆகுமா. 5 வந்து 4ஓட சின்னதா, இல்லை வராது. 7 4 வருமா, 7 4ஓட சின்னதா, இல்லை வராது. 7 8 வருமா, கண்டிப்பாக வரும். அப்போ இங்கே இருக்கிற ரிலேஷன்ஸ் ஃபுல்லாக எதில் இருக்குது, இந்த ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்குது. 1 4 1 4 1 8 1 8 3 4 3 4 3 8 3 8 5 8 7 8. அப்போ இந்த ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் மெத்தட் சம்ம செய்கிறதுக்கு. ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, அது இதுதான் கண்டிஷன் கிடையாது, சம வித்தியாசமான கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் செக் பண்ணி ஆர்டர் பேர் எழுதணும். அந்த ஆர்டர் பேர் ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கணும். புரியுதா. எக்ஸசைஸ் 1.2. இந்த எக்ஸசைஸ் 1.2ல் மொத்தம் 5 சம் இருக்குது. 5 சம்மே ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், பெரிய லெவலில் ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏ பி கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அந்த ரிலேஷன்ஸும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ரிலேஷன்லாம் அந்த ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சம் போகலாமா. எக்ஸசைஸ் 1.2 சம் நம்பர் 1.
given capital A equal to 1 2 3 7, B equal to 3 0 minus 1 7. Cartesian product. A cross B கண்டுபிடிக்கணும். 1 3 1 0 1 minus 1 1 7, 2 3 2 0 2 minus 1 2 7, 3 3 3 0 3 minus 1 3 7, 7 3 7 0 7 minus 1 7 7. இப்படி மொத்தம் 16 கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ரிலேஷன் 1 R1 2 1 7 1, 2 1 7 1 இதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். டூ 1 7 1 இருக்கா, which is does not belongs to A cross B. ஸோ ரிலேஷன் இருக்கா இதில்? ரிலேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு it is not a relation அப்படின்னு முடிச்சிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் R2 equal to minus 1 1, minus 1 1 இருக்கு உள்ளே இருக்கா? செக் பண்ணுங்க. எங்கேயாவது minus 1 1 இருக்கான்னு பாருங்க. இல்லை. It is also not a relation. அடுத்து R3 2 minus 1 7 7 1 3, 2 minus 1 தான் இருக்கு. 7 7 1 3 உள்ள இருக்கா? ஸோ which is belongs to A cross B. It is a relation. R4 7 minus 1 0 3 3 3 0 7, 7 minus 1 இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்குது 0 3 இல்லை, 3 3 இருக்குது, 0 7 இல்லை. ஸோ which does not belongs to A cross B. It is not a relation. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்டை நல்லா கற்றுக்கோங்க. சம் நம்பர் 2. Sum number 2. Let capital A equal to 1 2 3 and so on 45. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? Let R be the relation defined as the square of a number on A. ஏல உள்ள ஸ்கொயர். Write R as a subset of A cross A. அப்போ டொமைனும் A தான், கோடொமைனும் A தான். அப்போ
square of a number, capital A. Square of a number na 1 oda square 1 உள்ள இருக்கு. 2 oda square 4, 4 3 க்கு அடுத்து 4 இருக்கும் இல்லையா 4. 3 oda square இந்த 1 to 45 குள்ள 9 இருக்குல்ல 9. 5 oda square 4 oda square 16. 5 oda square 25. 6 36. 7 49. 49 உள்ள இருக்கா இல்ல. அப்ப 1 4 9 16 25 36. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் டொமைன் என்ன ரேஞ்ச் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஹியர் R is a relation from A cross A. எப்படி A cross A ரிலேஷன் சொல்கிறோம்? இங்கே ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கொடுத்துருந்தாங்கல்ல, இதில் இருக்க ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் பண்ணோம். இது வரையும் ஸ்கொயர் பண்ணோம், 6 வரையும் ஸ்கொயர் பண்ணோம். அதுக்கு மேலே பண்ண முடியல ஏன்னா செட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் 6 வரையும் ஸ்கொயர் பண்ண நம்பர் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா, 1 to 45 வரை இருந்துச்சு இல்லையா. அதனால் R is a relation from A cross A. இதில் டொமைன் என்ன? இதான் என்னது டொமைன். ஃபஸ்ட்டு உள்ள செட்டு தான் டொமைன். அப்போ டொமைன் கேபிட்டல் A ஈக்குவல் டு 45. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுன்றது மேப் பண்ண வேல்யூ. அப்போ மேப் பண்ண வேல்யூ 1 ஸ்கொயரு 1, 2 ஸ்கொயரு 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 25, 6 ஸ்கொயர் 36. ஸோ இந்த வந்த வேல்யூக்கு பேர் தான் என்னது ரேஞ்சின் பேர். therefore range 1 4 9 16 25 36. ஏன் 49 இல்லை? 49 ஏ இல்லைன்னா செட்டிலேயே அந்த 49ன்றது இல்லை. ஏன் 64 இல்லை? 8 ஸ்கொயர் 64 செட்டுக்குள்ளே இல்லை. இருந்திருந்தால் நம்ம அதையும் போட்டிருப்போம் இல்லையா. புரியுதா? சம் புரியுதா? ஈஸியான சம். Question number 3. A relation capital R is given by the set x comma y. Y equal to x plus 3. X belongs to 0 1 2 3 4 5. இது domain value. Determine its domain and range. Domain கண்டுபிடிக்கணும், range கண்டுபிடிக்கணும். Domain x value பேர் தானே domain. இங்கே எது x value 0 1 2 3 4 5. இதுக்கு பேர் domain. Condition என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? y equal to x plus 3. when x is equal to 0, x equal to 0 நீங்கள் போடுறாங்க. அப்போ y ஓட வேல்யூ என்னது 3. when x is equal to 1, y 4, x is equal to 2, y 5, x is equal to 3, y 6, x is equal to 4, y 7, x is equal to 5, y 8. Therefore the relation capital R is equal to 0 comma 3, 1 comma 4, 2 comma 5, 3 comma 6, 4 comma 7, 5 comma 8. 1 comma 4, 2 comma 5, 3 comma 6, 4 comma 7, 5 comma 8. இதில் range என்னன்னா இந்த ஒய்க்கு பேர் தான் இது ரேஞ்ச் அப்படின்னு பேர். அந்த ரேஞ்ச் ஒய்யோட வேல்யூ 3 4 5 6 7 8. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4.
represent each of the given relation an arrow diagram, a graph, a set in roster form. லாஸ்ட் இயரில் நீங்கள் ஆரோ டயக்ராம் படிச்சிருக்கீங்க இல்லைனா இப்போ நான் சொல்லி கொடுத்துருவேன். கிராஃபு எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் போட்டு ஆர்டர் பேரை பிளாட் பண்ணணும். செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டர் பேரை வச்சு எழுதுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸோட வேல்யூ 2 3 4 5. ஒய்யோட வேல்யூ 1 2 3 4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்றதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒய்க்கு வேல்யூ போட போகிறோம். ஒய்யோட வேல்யூலாம் எடுத்து போட போகிறோம். இப்போ எக்ஸுக்கு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். புட் ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2. அப்போ ஆர்டர் பேர் என்ன? எக்ஸ் 2 ஒய் 1 2, 1. ஒய் ஈக்குவல் டு 2, x is equal to 2 × 2 4 4, 2. y equal to 3 2 × 3 6 3, 6. I'm sorry. 6, 3. ஏன்னா x 6 y 3. y equal to 4, x is equal to 2 × 4 8 8, 4. அப்போ இதை ஃபஸ்ட்டு a cross b நம்ம கண்டுபிடிக்கணும். a cross b எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றா நம்ம ஆர்டர் பேர் பண்ணணும். 2, 1 2, 2 2, 3 2, 4 3, 1 3, 2 3, 3 3, 4 4, 1 4, 2 4, 3 4, 4 4, 5, 1 5, 2 5, 3 5, 4. இப்படி a cross b கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ரிலேஷன் என்ன இருக்குது? ரிலேஷன் R என்னவா இருக்குது? 2, 1 4, 2 6, 3 8, 4ன்னு இருக்குது. இதில் நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடணும், கிராஃப் போடணும், செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் போடணும் இல்லையா? ஆரோ டயக்ராம் domain capital A B. capital A இது 2 3 4 5. capital B 1 2 3 4 போட்டு மேப் பண்ணி எதெல்லாம் மேப் பண்ண முடியும்னு பாருங்கள். 2, 1
மேப் பண்ணலாம். 4,2 மேப் பண்ணலாம். 6,3 மேப் பண்ண முடியுமா? டொமைனில் 6 இருக்கா? இல்லை. இங்கே டொமைனில் 6 இருக்கா? இல்லை. 8,4 மேப் பண்ண முடியுமா? முடியாது. டொமைனில் 8 இருக்கா? இல்லை. இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்து கிராஃபு. கிராஃப் சும்மா ரஃப்பில் போட்டால் போதும். என்னென்ன ஆர்டர் பேர்? 2,1 2,1 4,2 4,2 6,3 6,3 8,4 வெளியில் வரும். 8,4 அப்படி. இப்படி நீங்களாக குத்து மதிப்பாக பிளாட் பண்ணால் போதும். எக்ஸாக்டாலாம் பிளாட் பண்ணுற அவசியம் கிடையாது. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த ரோஸ்டர் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது. இதுதான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷன். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஆர்டர் பெற எடுத்து எழுதுறோம்ல, அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். கான்செப்ட் புரியுதா? நான் இடம் இல்லைன்னா சின்ன சின்னதாக இப்போ போட்டிருக்கிறேன். அடுத்து பிளான் பண்ணி செஞ்சிடலாம். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் செய்யணும். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போ எக்ஸ் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. ஒய்யும் என்ன? அதே தான். ஃபஸ்ட் இடத்துல நீ என்ன எழுதுவா? இந்த இடத்துல கண்டிஷன் எழுதணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் எழுதிக்கங்க, ஒய் எழுதிக்கங்க. இதில் ஒய்க்கு போல் ஒன்று போட்டோம்ல, அதில் வந்து எக்ஸுக்கு போல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குல்ல, இங்கே எக்ஸ் ஈக்குவல் இருக்கு, அதனால் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே ஒய் ஈக்குவல் இருக்கனால எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ எக்ஸுக்கு போல் 1 போடு. இங்கே 1 போட்டேன்னா 4, எக்ஸுக்கு போல் 2 போடு 5, 3 போடு 6. இப்படி ஒவ்வொரு நம்பராக கிடைக்கும். ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏ கிராஸ் பி எழுதுங்க. ரோஸ்டர் ஃபார்ம் மேப் பண்ணதை எழுதுங்க. ஆரோ டயக்ராம்ன்றது 1 2 3 4 5 6 8 7 9ஐயும் அதே வேல்யூ பிலையும் உனக்கு வந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணுறீங்க? மேப் பண்ணுறீங்க. கடைசியாக பிளாட் பண்ணுறீங்க. இங்கே எழுதின ரிலேஷன்ஸ் தான் என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். புரியுதா? இது செகண்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க்கு. போன கிளாஸில் வந்து ப்ரைவேட்டில் ஹோம்ஒர்க் நிறைய பேர் அனுப்புனாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க, 5-6 பேர் அனுப்புனாங்க. அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே வந்து அனுப்ப ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட்டில் அனுப்புங்க. குரூப்பில் கூட போட்டு விட்ருங்க. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5 4 பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 5. A company has 4 categories employees given by assistants capital A, clerks capital C, managers capital M, and executive officer capital E. The company provide 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories assistant, clerks, manager, executive officer. If A1, A2, A3, A4, A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers, E1, E2 were executive officers. If the relation is defined by X related to Y, where X is the salary given to the person Y, express relation R through in ordered pair and an arrow diagram. ஆர்டர் பேர்லேயும் போடணும்,
நம்ம என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம்லையும் போடணும். சரியா? அசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க? 10,000. எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க? 5 அசிஸ்டன்ஸ், A1, A2, A3, A4, A5. சொல்யூஷன்ஸ். Five assistants. Clerks. C1, C2, C3, C4. Managers M1, M2, M3. Executive officers E1, E2. Relations. Assistants, clerks, managers, executive officer, they are all domains. கோடமைன் எதெல்லாம் கோடமைன்? அவங்க வாங்குகிற சம்பளம் தான் என்னது கோடமைன். 10,000, 25,000, 50,000, 1 lakh. இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் 1, அசிஸ்டன்ட் 1 A1 எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறாரு? 10,000. A2 10,000. A3 10,000. A4 10,000. A5 10,000. அடுத்து ஆர்டர் பேர்ஸ், மேனேஜர்ஸ், கிளர்க்ஸ். C1 எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 25,000. எத்தனை கிளர்க்ஸ் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4னு. C2 25,000. C3 25,000. C4 25,000. M1 மேனேஜர் 1 50,000. M2 50,000. M3 50,000. Executive officer E1 1 lakh. E2 1 lakh. இதுதான் ரோஸ்டர் மெத்தட். நம்ம ஆர்டர் பேரில் எழுதிட்டோம். ஆர்டர் பேர் எழுதுறது தான் ரோஸ்டர் மெத்தட். நெக்ஸ்ட் பெருசாக போட்டுக்கோங்க வென் டயக்ராமை. A1, A2, A3, A4, A5. C1, C2, C3, C4. M1, M2, M3. Executive Officer 1, 2. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000, 25,000, 50,000, 1 lakh. 10,000, 25,000, 50,000, 1 lakh. இப்போ மேப் பண்ணணும். ஆரோ டயக்ராம். மேப் பண்ணு.
assistant manager 10,000, 2 10,000, A3 10,000, A4 10,000, A5 10,000. Clerk 25,000, C2 25,000, C3 25,000, C4 25,000. Manager 1 50,000, M2 50,000, M3 50,000. Executive officer 1 lakh, 2 1 lakh. இப்படி நம்ம மேப் பண்ணணும். புரியுதா? இந்த எக்ஸசைஸ் புரியுதா? அவ்வளோதான். 5 சம்ஸ் தான் இருக்குது. 5 சம்ஸும் நம்ம செஞ்சிட்டோம். கண்டிஷனோட 5 சம்ஸும் கண்டிஷனோட இந்த எக்ஸசைஸ் முடித்தோம். ஒவ்வொரு சம்லேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. தேங்க்யூ ஆல். கீப் டூயிங் வெல். ஹோம்ஒர்க்கு கொடுத்த ஹோம்ஒர்க் கரெக்டாக செய்யுங்க. வீடியோவை திருப்பி பாருங்கள். புரியலைன்னா ஆல் தி பெஸ்ட்.